நம்ம இப்போ 2024ல் இருக்கிறோம். இந்த 2024ல் யாரை பார்த்தாலும் ஏஐ, எதை பார்த்தாலும் ஏஐ. எல்லாருமே ஏஐ பற்றி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐயை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை எப்படி அவங்க சிம்பிளாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் மணி ஆன்லைன் பண்ண போகிறோம். இப்போ ஏஐன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நமக்கு நிறைய ஏஐ கிடைக்கிது. நம்ம பல விதமான ஏஐ இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் மெயினாக நம்ம என்ன ஒரு ஏஐ பார்க்க போகிறோம்னா இந்த டீப் பிரெயின் ஏஐ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி இந்த ஏஐ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஏஐ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை ஏஐ தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். பை ஏஐ வந்து ஒரு சேட் ஜிபிடி மாதிரி தான். ஆனால் சேட் ஜிபிடிக்கும் பை ஏஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடியோட பிரெயின் வந்து 2020ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பை ஏஐயோட பிரெயின் வந்து லேட்டஸ்ட்டாக உள்ளதெல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த பை ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த பை ஏஐ யூஸ் பண்ணுறோம். சேட் ஜிபிடிக்கு பதிலாக இந்த பை ஏஐ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பை ஏஐட்ட ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்க போகிறோம்னா give me the most trending latest 10 audible books that are also fast selling அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா பை ஏஐ நமக்கு லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற 10 புத்தகங்கள், ஆடிபிளில் இருக்கிற 10 புத்தகங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போய் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரிட்னி ஸ்பியர்ஸ் எழுதுனது. அண்ட் ஸோ அமேசானில் போய் நம்ம அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆடிபிள் புக்கில் இருக்குது. ஸோ 37,000 ஆடிபிள் புக்ஸை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப ஹாட் செல்லிங்காக ட்ரெண்டிங்காக இருக்கிற புத்தகம் தான். அண்ட் இதுக்கு ரேட்டிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க. ஆடிபிளில் அதை டவுன்லோட் பண்ணி கேட்குறாங்க. இந்த வீடியோக்காக நான் இந்த புக்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து 300,000 காப்பீஸ் விற்றுருக்குது. அண்ட் இதோட ரேட்டிங்ஸ் வந்து 4.7 இருக்குது. நல்ல ரேட்டிங். இது வந்து உண்மையிலேயே ஒரு ட்ரெண்டிங்கான ஆடிபிள் புக். ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பை ஏஐக்கு வந்த பிறகு ரைட் அ ஷார்ட் ரிவ்யூ அபவுட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எந்த டைட்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைட்டில் இங்கே போட்டுருங்க. அண்ட் போட்டுட்டு பை கிட்ட நீங்கள் கேட்கலாம். பை ஏஐ உங்களுக்கு அழகாக இந்த 4 பேராகிராஃப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது. கரெக்டாக 4 பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்குது. இதை நீங்கள் எடுத்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடை ஓப்பன் பண்ணி ஒரு பேராகிராஃபையும் ஒரு ஸ்லைடில் போட்டுருங்க. இந்த வீடியோக்காக நான் ரொம்ப சிம்பிளான டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அழகாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடை நீங்கள் இன்னும் அழகாக பண்ணலாம். எண்டிங்கில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலாக எண்டிங்கில் இந்த புக்கோட கவரை போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைட்டில் உங்களுக்கு கொஞ்சம் பிளாங்க் பண்ணியிருக்கேன். பிளாங்காக விட்டுருக்கேன். இது ஏண்டு நான் பிறகு சொல்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பிளாங்காக ஒரு சைட்டில் வந்து கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ தான் நம்ம டீப் பிரெயின் ஏஐக்கு போகிறோம். லாகின் பண்ண பிறகு ரொம்ப சிம்பிளான டேஷ்போர்ட் என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணுமோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பவர் பாயிண்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம போடுவோம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஏஐ பொண்ணு உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனை, இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவா. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த பொண்ணு தான் உங்களுக்கு வரும். இங்கே வந்த பிறகு நீங்கள் இங்கே மாடல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஆள் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பொண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ருதி ஹாசன் மாதிரி ஒரு பொண்ணு வரும், ஏஐ பொண்ணு வரும். ஸோ இந்த பொண்ணை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இந்த பொண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த வீடியோக்காக ஒரு மாடலையும் நான் ஒரு ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது எல்லா ஸ்லைடுக்குமே ஒரு மாடலை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் டயலாக் பாக்ஸில் அந்த பொண்ணு என்ன பேசணும் அப்படிங்கிறத ஸோ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு லிசன் பண்ணி பார்க்கலாம். It Ends With Us is a powerful novel by Colleen Hoover that tackles the complex and nuanced topic of domestic abuse. ஓகே, இந்த பொண்ணு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொண்ணு பேசுகிறது வராது. ஜெனரேட் அப்படின்னு கிளிக் பண்ண பிறகு தான் இந்த பொண்ணை நீங்கள் பேசுகிறத பார்க்க முடியும். செகண்ட் ஸ்லைட்லேயும் அந்த டயலாக்கை நம்ம இங்கே போட்டுருவோம். இங்கேருந்தே நம்ம சில டெக்ஸ்ட்டை கூட டைப் பண்ணலாம். கிளிக் பிலோ. இங்கே நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆடிபிள்
affiliate அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும். இந்த மேக் மணி ஆன்லைன் மெத்தடுக்கு நீங்கள் இந்த மெயினாக இந்த ஆடிபிள் affiliate ப்ரோக்ராமில் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே வந்து பிகம் an affiliate அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆடிபிள் affiliateல யாராச்சும் ஜஸ்ட் அவங்க காசு கட்ட வேண்டியதில் ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரையல் பண்ணாலே உங்களுக்கு $5 கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஆடிபிள் புக்கை டவுன்லோட் பண்ணாங்கன்னா 50 cents கிடைக்கும். இந்த ஃப்ரீ ட்ரையலுக்கு அப்புறம் மெம்பர்ஷிப்பில் அப்படியே கண்டினியூ ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $10 கிடைக்கும். உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆடிபிள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2 ஃப்ரீ ஆடியோ புக்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம இங்கே வந்து போட போகிறோம். ஸோ கிளிக் த லிங்க் பிலோ டு கெட் 2 ஃப்ரீ ஆடியோ புக்ஸ் டு ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த டைலாக் பாக்ஸ்லேயும் இந்த பொண்ணை சொல்கிறதுக்கு நம்ம போட்டாச்சு. அண்ட் மெயினாக அந்த டீப் பிரெயினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு ஏஐ மாதிரி இருக்காது, ரொம்ப நேச்சுரலான ஒரு வாய்ஸாக இருக்கும். ப்ரிவியூ பண்ண பிறகு ஜெனரேட் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஜெனரேட் கிளிக் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடியோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துலாம். அண்ட் இது வந்து ஜஸ்ட் 1 minute தான். It Ends With Us is a powerful novel by Colleen Hoover that tackles the complex and nuanced topic of domestic abuse. The story centers around Lily Bloom, a young woman who moves to Boston and starts her own business while also navigating a new relationship. As the story unfolds, Lily becomes embroiled in a domestic abuse situation that forces her to confront her own beliefs and values. Through her journey, readers gain insight into the complex dynamics of domestic abuse and the importance of breaking the cycle of abuse. Reviews for the book have been overwhelmingly positive, with readers praising Hoover's sensitive and empathetic portrayal of domestic abuse. The book has been lauded for its accurate representation இது வந்து of ரொம்ப the ஷார்ட்டா nuanced nature just of 1 minute abuse and videos the தான் வந்திருக்குது. complexities of leaving an abusive relationship. In short, It Ends With Us is a compelling and thought-provoking novel that provides a powerful message about domestic abuse and the importance of breaking the cycle. Hoover's masterful storytelling and authentic portrayal of domestic abuse make this a must-read for anyone looking to gain insight into this important topic. Click the link below to get 2 free audiobooks to start. ஓகே, ரொம்ப அழகாக ஏஐ நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறவங்க வந்து இந்த ஏஐ ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஏஐ மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹியூமன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. That forces her to confront her own beliefs and values. Through her journey, readers gain. ஸோ இந்த ஏஐ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இவங்களை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஏஐ மாதிரி இல்லை, ரொம்ப ஹியூமனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் 1 minute தான் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸில் போடலாம், ரீல்ஸில் போடலாம். இதுக்குன்னு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு தனி சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் இதை மாதிரி அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக பண்ணி நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு நிச்சயமாக அந்த ஆடிபிள் லிங்க்கை கிளிக் பண்ணி யாராச்சும் டவுன்லோட் பண்ணுவாங்க. அவங்க கிரெடிட் கார்டை போட்டுட்டு ஃப்ரீ ட்ரையல் தான் பண்ணணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க அந்த 1 month முடியறதுக்குள்ளே நிறைய பேர் அவங்க வந்து அவங்களோட கிரெடிட் கார்டை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷனை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி சிலவங்க மறந்து போய் அப்படியே அது 1 month தாண்டி போய் அடுத்த மாதத்துக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காசை வெட்டிடுச்சுன்னா கிரெடிட் கார்டில் அந்த காசை சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு $10 வரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பண்ணக்கூடாது. இது ரெகுலராக நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோஸ் அந்த மாதிரி 3 வீடியோஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும், ரெகுலராக போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 30 வீடியோ நீங்கள் போட்ட பிறகு தான் இதோட பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மேக் மணி ஆன்லைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்போதுமே அது வந்து ஜஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு அதோட பலனை பார்க்க முடியாது, டைம் எடுக்கும். ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இன்கமாக உங்களுக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டீப்ரெயின் ஏஐயில் இப்போ எனக்கு 28 minutes ரிமைனிங் இருக்குது. நான் வந்து என்னோடய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இமெயிலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 minutes ஃப்ரீ கிடைக்கும். ஸோ 3 minutes ஃப்ரீயில் நீங்கள் கட்டாயமாக ஒரு 2-3 வீடியோவாச்சும் நீங்கள் எப்படியும் க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் சேனலில் ஒரு 1000 வியூஸ் வந்தால் கூட ஒரு 20 பேர் உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரையல்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $100 கிடைக்கும். அப்படியே கோல்டு மெம்பர்ஷிப்பில் அவங்க ஒரு 10 பேர் மிஸ் பண்ணி கோல்டு மெம்பர்ஷிப்பில் அப்படியே ஜாயின் பண்ணாங்கன்னா அதில் ஒரு $100 கிடைக்கும். அண்ட் ஆடியோ புக்ஸை ஒரு 50 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $25 கிடைக்கும். அண்ட் டோட்டலாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு $225 கிடைக்கும். உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் போட வேண்டியது இந்த மாதிரி நீங்கள்
ஒரு வீடியோஸ் நிறைய கிரியேட் பண்ணி புக் ரிவ்யூஸ் கிரியேட் பண்ணி இந்த ஆடிபிள் அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்க யூஸ் பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. 2024ல இந்த மாதிரி நீங்க மாசம் எப்படியாச்சும் நீங்க earn பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்க earn பண்ணுங்க. உங்களாட்டி நிச்சயமா முடியும். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோட சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். நீங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது வின்னர் பானு யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.